நமஸ்காரம். குரு பெயர்ச்சி துளாராசி துலாலக்கண நேயர்களுக்கு என்ன செய்யுது? துளாராசி துலாலக்கணத்தில் 10ஆம் இடத்துல குரு உச்சம் பெறார். 10ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று 2ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு. தன்னுடைய நேர் 7ஆம் பார்வையா ராசிக்கு 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். ஸோ குரு பார்த்த இடம்லாம் நன்மையை உண்டு பண்ணும். ஸோ ராசிக்கு தனஸ்தானத்தை பார்வை செய்யறதுனா பண பிரச்சனை இருக்காது. சுகஸ்தானத்தை பார்க்கறதா சுக பிரச்சனை இருக்காது. ஆனால் 10ல் இருக்க குரு என்ன செய்யும்னா, திடீர்னு ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துல தொந்தரவு உண்டு பண்ணும். தொழில் கூட்டாளிகள் மூலமாக திடீர்னு பிரச்சனையை உண்டு பண்ணும். ஸோ 10ல் குரு இருக்க பத்தினி படி தாண்டுவாள்னு சொன்ன மாதிரி துளாராசி துலாலக்கண பெண்களை மன ரீதியான உளைச்சலுக்கு ஆளாக்கி வேறொரு மனிதர்கள் மூலமாக அட்ராக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய நேரம். ரொம்ப ஜாக்கிரதையாக இல்லைன்னா அவங்க தவறு செஞ்சுட்டு பிற்காலத்தில் வருந்த வேண்டியது வரும். ஸோ பெண்கள் மற்றும் ஆண்கள் விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆணுக்கு என்ன, அவர் என்ன வேணாலும் பண்ணுவார், அப்புறம் திருப்பி நெஞ்ச நிமித்துவார். ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. இந்த 10ஆம் இடத்தில் குரு இருக்கும்போது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம். 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற குரு நன்மையை சில நேரத்தில் பெருவாரியாக செஞ்சிட்டுருவார். ஸோ கடனை கட்டுக்குள்ளே வைப்பார், வியாதியை கட்டுக்குள்ளே வைப்பார், சுகத்தை தருவார், புது சொத்து புது நிலம் வாங்க வைப்பார். தனஸ்தானத்தில் பார்வை செய்கிறதுனால பணப்பிரச்சனைகள் இருக்காது. தொழில் ரீதியான தொந்தரவு இருந்தாலும் பணப்பிரச்சனைகள் இருக்காது. அங்கே உயர் அதிகாரி இளைய அதிகாரிகள்கிட்ட மனம் போன போக்கில் பேசிட்டு ஈகோவை காட்டாமல் இருந்தோம்னா தொழில் பிரச்சனை வராது. இல்லாட்டி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸில் சஸ்பெண்ட் ஆகி வெளியேறி வர்றது, ஒரு கம்பெனியில் பெரிய அதிகாரியை ஏற்று பேசிட்டு அதன் மூலமாக அவர் ஏதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணி பேப்பர் போட்டு வெளியே வரக்கூடிய நேரம் பூரா அந்த துளாராசி துலாலக்கண நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி செஞ்சிடும். ஸோ குரு பயிற்சி சாதகமாகவும் பாதகமாகவும், பாதி பாதகமாகவும் பாதி சாதகமாகவும் இருக்கக்கூடிய நேரம் துளாராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் ஒரு 60% தான் இவர்களுக்கு நன்மையை செய்யுது. வணக்கம்.